கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா ராஜகோபால கிருஷ்ணா. இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற கோவில் ராஜகோபால சுவாமி அருள் பாலிக்கும் ராஜமன்னார்குடி திருத்தலம். தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு வைணவ தலமாகும். என்னென்னலாம் இங்க விசேஷம்? எல்லாமே விசேஷம்தாங்க. வைணவ தலங்கள்ல தட்சிண துவாரகை அப்படின்னு இந்த கோவிலை அழைக்கிறாங்க. இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூர் நாயக்கர்களால் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. 7 பிரகாரங்கள், 16 கோபுரங்கள் மற்றும் மூலவருடைய அற்புதமான சாநித்திய திருக்கோலம், உற்சவர் ராஜகோபாலனின் சிலை, இதனுடைய பிரம்மாண்ட அமைப்பு எல்லாராலையுமே போற்றப்படுது. இந்த வளாகத்தில் 24 சன்னதிகள், 7 மண்டபங்கள், 18 விமானங்கள் அமைந்துள்ளன. பெரிய மதில் சுவரால் சூழப்பட்டுள்ளது. மன்னார்குடி மதிலழகு இல்லையா? இங்கே உள்ள தெப்பக்குளம் ஹரித்ரா நதி 18 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஆறு போல காட்சியளிக்கின்றது. அற்புதமான இந்த ஹரித்ரா நதியை ஒரு முறை சுற்றி வந்தாலே கங்கையையும் காவிரியையும் சேர்த்து வலம் வந்து ஸ்நானம் செய்த பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ராஜகோபால சுவாமி பிரதான மூர்த்தி கிருஷ்ணரே ஆவர். குருவாயூர் கோவிலுடனும் இந்த கோவில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. கோபிலர் கோப்ரளையர் அப்படின்ற இரட்டையர்கள் முனிவர்கள். இவங்க தவம் செஞ்சு கிருஷ்ணனை பார்க்கணும் துடிக்கிறாங்க. துவாபரா யுகத்திலேயே கிருஷ்ணர் அவதாரம் முடிந்து விட்டதே, நீங்க இப்ப வேண்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நாரதர் வந்து கேட்கிறார். நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவையே நினைச்சு தவம் பண்ணுங்க, கிருஷ்ணரே காட்சி அளிப்பான்னு சொல்லிடுறாரு. அவங்களும் தவம் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய மனைவி ராதா ருக்மிணியோடு வந்து திருக்காட்சி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கிருஷ்ணரே நேரில் வந்து இங்கு வழங்கிய ஸ்தலம். அதனால் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 18 நாட்கள் இங்கு பிரம்மோற்சவம் நடைபெறுது. அதுல முக்கியமானது பங்குனி பிரம்மோற்சவத்துல நடக்கிற தேர் திருவிழா. பெரும்பாலான மக்கள், பெருந்திரளான மக்கள் வந்து இங்க கலந்துக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது தான் இந்த தலம். பரந்து விரிந்த தலம், அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ராஜகோபுரம், அழகாக இருக்கும் ஒரு செங்கமலம் என்ற யானை. இந்த யானையோட ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு பாப் கட் பண்ணி அழகா கலர் பண்ணி சீவி விட்டுருக்காங்க. நெத்தியில நாமமும் பாப்கட்டும் சேர்ந்து பாரம்பரியமும் புதுமையும் கலந்த யானையா இந்த யானை காட்சியளிக்குது. உற்சாகமான துள்ளலோட யானை அப்படியே குதிச்சு குதிச்சு சாமி ஊர்வலம் வரும்போதெல்லாம் வருது. அதே மாதிரி வர்ற பக்தர்களுக்கும் ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்துல வேறு என்னென்னலாம் விசேஷம் இருக்கு? எல்லாமே விசேஷம்தான். வெண்ணெய்த்தாழி உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்குது. அந்த உற்சவம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இங்க நடக்கப்படுது. இந்த உற்சவத்தின் பொழுது மக்கள் ராஜகோபால சுவாமி திருவீதி விழா வரும்பொழுது வெண்ணெயால அடிப்பாங்களாம். ஆஹா, கண்ணனுக்கு பிடிச்ச வெண்ணெயாலேயே அவனை அடிக்கிறது என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? இந்த கோவில்ல செங்கமலவல்லி தாயார் என்ற பெயர்ல தாயார் அருள் பாலிக்கிறாங்க. ரொம்ப வரப்பிரசாதியான சுவாமி தாயார் இவங்க. கேட்கும் வரமெல்லாம் கொடுக்கும் தெய்வமாக இவங்க இருக்கிறாங்க. அதே போன்று மூலவர் சன்னதியில பெருமாள் கம்பீரமாக மிக பெரிய வடிவில் நமக்கு திருக்காட்சி அளிக்கின்றார். அப்படிப்பட்ட மூலவரை நாம் தரிசனம் செய்யும் பொழுது பரிவார தேவதைகளுடன் சேர்ந்து அவர் நமக்கு அருளாசியை வாரி வழங்குகின்றார் என்பதுதான் ஐதீகம். இந்த ராஜகோபால சுவாமி பிரம்மோற்சவத்தின் போது பலவிதமான அலங்காரங்களில்
எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். என்னென்னலாம் அலங்காரம் தெரியுமா? பங்குனி பிரம்மோற்சவத்துல முதல் நாள் கல்யாண திருக்கோலம், 2ஆம் நாள் புன்னை வாகனத்தில் கண்ணன் திருக்கோலம், 3வது நாள் வெள்ளி ஹம்ச வாகனத்தில் ராஜ அலங்காரம், 4ஆம் நாள் தங்க கோவர்தனகிரியுடன் கிருஷ்ணர் திருக்கோலம், 5ஆம் நாள் பஞ்சமுக ஹனுமார் ஏந்தி வரும் ராமர் திருக்கோலம், 6ஆம் நாள் கண்ட பேரண்ட பட்சி வாகனத்தில் ராஜ அலங்காரம், 7ஆம் நாள் புஷ்ப பல்லாக்கில் ராஜ அலங்காரம், 8ஆம் நாள் ரிஷ்யமுக பர்வதத்தில் பட்டாபிராமர் திருக்கோலம், 9ஆம் நாள் சிம்ம வாகனத்தில் ராஜ அலங்காரம், 10ஆம் நாள் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வேணுகோபாலன் திருக்கோலம், 11வது நாள் வெள்ளி சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலம், 12வது நாள் தங்க கருட சேவையில் வைகுண்டநாதன் திருக்கோலம், 13வது நாள் வெள்ளி ஹனுமந்த வாகனத்தில் ராமர் திருக்கோலம், 14ஆம் நாள் யானை வாகனத்தில் ராஜ அலங்காரம், 14ஆம் நாள் கோரதத்தில் கல்யாண திருக்கோலம், 15ஆம் நாள் வெண்ணைத்தாழி தங்க குதிரை வாகனத்தில் நவநீத சேவையுடன் ராஜ அலங்காரம், 16வது நாள் திருத்தேர் கல்யாண திருக்கோலம். அடுத்ததாக சப்தாவர்ணத்தில் வைரமுடி சேவை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு விதமான அலங்காரங்களில் ராஜகோபால சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்து அருளி பக்தர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். முன்னலங்காரம் பின்னலங்காரம் பார்க்க 108 திவ்ய தேசம் தரிசித்த புண்ணியம் ஒன்றாய் கிடைக்கும். ஆம், வெண்ணைத்தாழி சேவையைத்தான் நான் சொல்கின்றேன். வெண்ணைத்தாழி மண்ணை உண்டு விண்ணை காண்பித்து வெண்ணெய் உண்ட திருவாயன் அந்த நவநீத கிருஷ்ணன் யசோதையின் மகனாக கோகுலத்தில் கிருஷ்ணாவதாரத்தின் சாராம்சமாக குழந்தையாக கோபாலன் வீட்டு பிள்ளையாய் வெண்ணெய் உண்ட பாலகனாய் நவநீத சேவை வெண்ணைத்தாழி அலங்காரத்தில் அந்த கிருஷ்ணனை காண்பவர்கள் மெய்மறந்து போவார்கள். பல்வேறு அலங்காரங்களில் உற்சவர் ராஜகோபால சுவாமி எழுந்தருளி மக்களுக்கு அற்புதமான சேவை சாதித்து அருளை பிரசாதித்து வழங்கி மகிழ்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தின் ராஜாதிராஜன் ராஜகோபாலனை தட்சிண துவாரகையான மன்னார்குடியில் தரிசித்து நாமும் வளமும் நலமும் பெற்று உய்வோமாக. ஸ்ரீரங்கத்தை போன்றே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு விதமான திருவிழாக்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது. எந்த திருவிழாவும் இல்லாத சாதாரண நாளில் கூட அருளை வாரி வழங்கும் வரப்பிரசாதியாக ராஜாதிராஜனாக ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அருள் பாலிக்கின்றார். ராஜகோபால சுவாமி திருக்கோவில் என்று சொன்னாலே மன்னார்குடி நம் நினைவிற்கு வந்துவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருத்தலத்தை வாய்ப்பு கிடைக்கும் போது தரிசித்து நாமும் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று உய்வோமாக. நன்றி. வணக்கத்துடன் திருமதி பிரவீணா அருண்.